மரணம் ஆனால் ஒரு கனவு. கிறிஸ்டோபர் கேர் ஒரு நல்வாழ்வு மருத்துவர். அவரது நோயாளிகள் அனைவரும் இறக்கின்றனர். மரணத்தை எதிர்கொண்டு அன்பு மற்றும் கருணையை பற்றி பேசும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை அவர் கவனித்து வருகிறார். இறப்பதன் இயற்பியல் உண்மைகளுக்கு அப்பால் கண்ணுக்கு தெரியாத செயல்முறைகள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகின்றன. வழக்கமான கனவுகள் போல் இல்லாமல் உண்மையை விட உண்மையானது. இந்த வாழ்க்கையின் இறுதி அனுபவங்கள் கடந்த கால உறவுகள், அர்த்தமுள்ள நிகழ்வுகள், காதல் மற்றும் மன்னிப்பின் கருப்பொருள்களை உயிர்ப்பிக்கிறது. அவை வாழ்க்கையின் அர்த்தத்தை மீட்டெடுக்கின்றன. துன்பத்திலிருந்து ஆறுதல் மற்றும் மாற்றத்தை குறிக்கின்றன. ஆயிரத்து 400 நோயாளிகளிடம் நேர்காணல்கள் மற்றும் அளவிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மரணத்திற்கு முந்தைய கனவுகள் மற்றும் தரிசனங்கள் இறக்கும் செயல்முறையை மனிதமயமாக்கும் அசாதாரண நிகழ்வுகள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவரது நோயாளிகளின் கதைகள் மரணத்தை வாழ்க்கையின் முடிவை பற்றி மட்டுமல்ல, மனிதகுலத்தின் இறுதி அத்தியாயமாக எப்படி சுட்டிக்காட்டுகின்றன என்பதை பகிர்ந்து கொள்கிறார். தங்கள் அன்புக்குரியவர்கள் அமைதியான மூட உணர்வுடன் கடந்து செல்வதைக் கண்டு ஆறுதல் என நிகழ்வுகளின் நன்மைகளை விளக்குகிறார். அழகாக எழுதப்பட்ட, வியக்க வைக்கும் நிஜ வாழ்க்கை கதாபாத்திரங்கள் கதைகளுடன் இந்த புத்தகம் அதன் இதயத்தில் இறக்கும் செயல்முறையை ஆழமான அர்த்தமுள்ளதாக கருதப்படும். மரணம் ஆனால் ஒரு கனவு என்பது மருத்துவம் மற்றும் மனித குலத்தின் மிகப்பெரிய மர்மம் பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாகும். இறப்பதற்கு முந்தைய நாட்கள் அவரது நோயாளிகளை குணப்படுத்துதல் என புத்தகத்தில் பலவற்றை விவரிக்கிறார். மரணத்திற்கு பிறகு நமக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஆதாரங்களை இதில் காண முடியாது. மரணத்திற்கு சற்று முன்பு நிகழ்ந்தது நோயாளிகளுக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்களுக்கு மிகவும் தேவையானதை தருகின்றன என்று கேர் எழுதுகிறார். முன்பு வந்த கனவுகளை விட தெளிவான உண்மை கனவுகள் மற்றும் அன்பின் உணர்வுகள். இறந்த நாயின் அன்பு. இறக்கும் குழந்தைக்கு மரண வழிகாட்டி ஒரு வயதான பெண்ணின் படுக்கைக்கு மேலே தாயின் கரங்கள் நீட்டப்பட்ட காட்சி. ஒரு விதவை தன் இறந்த மனைவியுடன் அமைதியான, மகிழ்ச்சியான தருணங்களில் அனுமதிக்கும் கனவுகள். துன்பகரமான கனவுகள் கூட பழைய காயங்களை குணப்படுத்தவும் இறுதி நேரத்தில் அமைதியை கொண்டு வரவும் உதவுகின்றன. நோயாளிகளின் வார்த்தைகளை கேர் பிரத்யேக கவனம் செலுத்துவது. பராமரிப்பாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் அவர்களின் எப்போதாவது பிரிக்கப்பட்ட முன்னோக்குகள் போற்றத்தக்கது. ஒவ்வொரு நோயாளியின் அறிமுகம் ஒரு சிறிய கடினமான அளவு தரவு அல்லது ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் கூடுதல் விளக்கம் வரவேற்கத்தக்கதாக இருக்கும்.
மரணத்திற்கு முந்தைய தரிசனங்களின் ஆழமான மறுசீரமைப்புக்கு ஆன்மீகம் அவசியம். மதம் இல்லை என்றாலும் இயல்புக்கு சான்றளிக்கும் ஒரு மேம்படுத்தும் உறுதியளிக்கும் வேலை. வாழ்க்கையின் முடிவில் நம்பிக்கையையும் அர்த்தத்தையும் கண்டறிய மரணம், ஆனால் ஒரு கனவு. கெர்ரின் புத்தகம்.